மரகதம் மரகதம், இன்னைக்கு எனக்கு 10 ரூபாய் கிடைச்சது. 10 ரூபாயா? இதோ சீதா சீதா சீதா, நம்ம பண்ணையார் நாகலிங்கம் இல்ல, அவரோட கணக்கு பிள்ளை நல்லகண்ணு இந்தாங்க வேலைன்னு கடனா 10 ரூபாய் கொடுத்தாரு. நம்ம பிள்ளைங்க 4 நாளைக்கு நிம்மதியா சாப்பிடும். நல்ல மனுஷன், நல்ல. அதோட ஐஸ் குடவுன்ல மருமக சீதாவுக்கும் கமலாவுக்கும் ஒரு கௌரவமான வேலை போட்டு தரேன், அதுக்கு மறுபடியும் வச்சு வயத்தையும் கவனிச்சுக்கோ வயலையும் கவனிச்சுக்கோன்னு சொன்னாரு. என்னங்க குத்து கல்லாட்டம் நம்ம 2 பேரும் இருந்துகிட்டு குழந்தைங்க வேலை செஞ்சா சாப்பிடுறது? நாளைக்கு நம்மளை பத்தி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. 4 பேசுற ஊரு நம்மளை காப்பாத்தவா போகுது. அத்தை, நியாயமா இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி உங்க மூத்த பிள்ளை போயிட்ட பின்னால அந்த பொறுப்பு எனக்கு தானே. சீதா பட்டினி போட்டு எல்லாரையும் கொன்னான்னு பேரு வாங்குறதை விட பாடுபட்டு காப்பாத்தினான்னு சொன்னா அதை விட எனக்கு வேற என்ன பெருமை? ராத்திரி படுத்திருந்த 2 பிள்ளைகளையும் காணோமா? விடியறதுக்கு முன்னால அவங்க எங்க போயிருப்பாங்க? அந்த கொலைகார பாவியையும் காணோம், கட்டி போட்டிருந்த மாட்டையும் காணோம். என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோ என்னவோ. சுமதி, சுமதி, என்னாச்சு? என்ன நடந்தது? மாமா, அந்த துரோகி என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டானே, என் வயசுல நெருப்பு அள்ளி கொட்டிட்டானே. வாங்க போய் பிள்ளைங்களை தேடி பாருங்க. வாங்க. படாதீங்க, எங்க போயிருக்க போறாங்க? அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. நாம வெறுப்பை காட்டுறோங்கிற வெயில அந்த பாவிதான் நிச்சயமா குழந்தைங்களை கடத்திக்கிட்டு போயிருப்பான். சத்தியமா சொல்றேன், என் புருஷனை இழந்ததையே என்னால தாங்க முடியல. என் குழந்தைங்களும் போயிட்டா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். சீதா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நாம யார் குடும்பத்தையும் கெடுக்கல, நமக்கு ஒரு கெடுதியும் வராது. நீ தைரியமா இருமா, நீ தைரியமா. தம்பி, பிள்ளைங்களை பாத்தியா? பிள்ளைங்க தானே மாமா, இந்த கொலார பயிலோட இப்படித்தான் போனாங்க. நானும் வரேன். என்னடா போகுதா? என்னடா இது காலையில இருந்து நானும் தம் பிடிக்கிறேன். நின்ன இடத்துல இருந்து தம் பிடிச்சா நகருமா? மாடு சரியில்லடா. வேற கோட்டை தெரியல கொலைகார மாமா. எங்க அப்பன் பாட்ட முன்ன பின்ன ஏற பிடிச்சிருந்தா தெரியும். எங்க தாத்தன் கவர்னருக்கு சாராட்ட ஓட்டினான். எங்க அப்பன் மபுசல் பஸ், இந்த கேஸ் பஸ் இல்ல அது ஓட்டினான். நான் லாரி ஓட்டுறேன். குழந்தைகளா, நம்ம 3 பேரும் சேர்ந்து, அடடே இவரை மறந்துட்டனே, அண்ணன் சேர்ந்து இன்னும் 4-5 நாள்ல நிலத்தை மிதிச்சே சரிப்படுத்திடலாம். அப்பா, அதோ பாருங்கப்பா, கண்ணனும் சுமதியும். மறுபடியும் இழுப்பமா? டேய் வாடா இங்க. ஏய், எங்கடி போற? நில்லு. ஏய், நில்லு. சிரிடா, நல்ல சிரி. என் குடும்பத்தையே அழிச்சிட்டிய பாவி. ஒரே நாளையில என் புள்ள உயிரையே குடிச்சிட்டியடா. சரி கழுதை, என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏழை விடுற மாதிரி புள்ள உயிரை குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அதுக்காக இந்த நிலத்துல வேலை செய்ய வந்திருக்கேன். ஆமா, உங்க அப்பன் பாட்ட நிலம் பாரு, வேலை செய்ய வந்திருக்கான். உன் காலடி பட்டாலும் என் மண்ணோட வளம் போயிடும்டா. கவரியா, வேத்துமை எல்லாம் மனுஷனுக்கு தாயா, மண்ணுக்கு இல்ல. எனக்கு கொடுத்த தண்டனை அதை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். உன் தண்டனையை தூக்கி உடப்புல போடும். உனக்கு தொழில் குடிக்கிறது. எவனாவது ஏமாந்தவன் என் மகனை போல ரோட்ல வந்தானா அவனை லாரியில் ஏத்தி கொள்றது. இதான் அவன் தொழிலே. பாரு, இந்த பாரு, நான் போனா போதுன்னு சும்மா இருக்க, நீ ஏறிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என் மண்டையில அடிச்சேன், இன்னைக்கு என் மனசுல அடிக்கிறேன். உன்ன மாதிரி மாட்ட விட்டு பழக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? குழந்தைங்க பசியும் பட்டினியுமா கிடைக்க உழைச்சு போடலான்னு வந்தேன். போங்கிறிய போறேன், நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? குடிகார பல மறுபடி சொன்னா எனக்கு வர்ற கோபத்துல என்ன செய்வேன்னு தெரியாது. சொத்துல குடிக்கிற, என் காசுல குடிக்கிறேன். நான் குடிப்பேன், லங்கு 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 லங்குன்னு கூத்தாடுவேன். உனக்கு என்ன? குடிக்கிறேன். எனக்கு குடிச்சாதான் என் கண்ணு தெரியாது. உங்களுக்கு குடிக்காம கண்ணு தெரியல. உங்களை விட நான் எவ்வளவு வசதி. ஏழை கிழிச்சிருவோங்கிறது சரியா தான் இருக்கும். தலையில போட்டுக்க போறான். ஐயா,
நான் தாங்க சீதா. எனக்கு நல்லா தெரியும், நம்ம ராமோட சம்சாரம். எங்க வந்த? மாமா கிட்ட எனக்கு ஏதோ வேலை தரதா சொன்னீங்களா? ஆமா 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 ஆமா, வேலை தர ஊர்ல உள்ள எல்லாரையும் நல்ல மாதிரியா வச்சுக்கிறதுக்கு ஆண்டவன் என்ன பணக்காரனா படைக்கலையே. ஆனா இந்த ஊர் பயல்களை விட உள்ளத்தை ஒரு இன்ச்சு பெருசா படைச்சிருக்கிறான். ஆமா, உனக்கு வேலை தர. குழஞ்சியா பேர் என்ன? கமலாங்களா? அவ வரல. கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணு 4 ஆம்பளைங்க கூட இங்க வேலை செஞ்சா ஊர் உலகம் ஏதாவது கதை கட்டி விடுங்க. கட்டும் கட்டும்னு. என் வேலைங்க? வேலை உனக்கு இல்லாத வேலையா? முதலாளி முதலாளி சீதா. தனியாவா? கூட கமலாவல்ல? ஐயோ, நிலத்தை பிடிக்கிறது தான் நம்ம திட்டம். உங்க கண்ணுல கருணையா வரட்டும், கண்டதெல்லாம் வருது. வேலைக்கு வச்சுக்கிட்டுங்களா? எங்க முதலாளிக்கு என்னை விட 2 இன்ச்சு பெருசு மனசு. சீதா என்ன வச்சுக்கோன்ட்டாரு வேலைக்கு. சரி சரி, வா ஓடனுக்கு போ. இதான் நம்ம கோடான். உடம்பு அலட்டிக்காத ஒஸ்தியான வேலை, மேஸ்திரி வேலை. மருத மருத பாட்டியாமா, ஒரு பயலுக்கு இங்க பொறுப்பு கிடையாது. எல்லாரையும் நிறுத்த போற ஐயா கிட்ட சொல்லி பாத்துக்கிட்டே இரு. எது கூப்பிட்டீங்க? அட ஒண்ணு இல்லப்பா, இவங்கதான் சீதா. இனிமே இந்த கோடவனோட முழு பொறுப்பு இவங்கள சேர்ந்தது. இவங்க எப்ப வேணாலும் வருவாங்க, எப்ப வேணாலும் போவாங்க. எல்லா பையன்கிட்டையும் சொல்லிடு. என்ன புரியுதா? புரியுது புரியுது. போப்பா சீதா, இன்னையில இருந்து உங்களுக்கு டியூட்டி. ரொம்ப நன்றிங்க. என்னங்க என்னங்க என்னங்க, என் மேல ஆணையா சொல்றேன், அந்த கடைக்கு நீங்க போகவே கூடாது. கையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணு இருக்கும்போது இன்னுமா உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியல? தங்கம், இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு கிளாஸ், நாளையோட குடிக்கவே மாட்டேன். கண்டிப்பா விட்டுறேன், இது சத்தியம். என்னங்க என்னங்க எதுக்கு அழுத? ஒவ்வொரு தெருவுக்கு 4 சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம்னா எவன் குடிக்காம இருப்பான்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி. தங்க அண்ணா. சாமி, கடை வீடு இருக்கியா? இரு இரு. மனுஷப்பைய ரொம்ப புத்திசாலி. ஏன் தெரியுமா? ஒன்னு ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் கொண்டாந்து வச்சிருக்கிறான். நீ குழுகுழுன்னு இங்க உட்காந்துக்கிட்டு காப்பு வாங்கறதுக்காக இல்ல. அவன் கையெடுத்து கும்பிட்டோன்னு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துடணும். இல்லாட்டி போல கவக்குன்னு ஒன்னு ஆத்துல தூக்கி போட்டுருவான். அதுக்காக தான் வச்சிருக்கான். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பியாமே. ஆனா என்கிட்ட இருந்ததையும் பறிச்சுக்கிட்ட. லைசன்ஸ பறிச்சுக்கிட்ட, லாரிய பறிச்சுக்கிட்ட, கடைசியில பூவாவையும் பறிச்சுக்கிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? அக்கிரமம் பண்றவனெல்லாம் மன்னிச்சிருக்க, என்ன மன்னிக்க கூடாதா? ராமு பைய திடீர்னு வந்து லாரியில விழுந்து அவ்வளவுதான். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட இருந்ததெல்லாம் புடுங்கிட்டேன், எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். ஆனா இதை மட்டும் பறிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு இருக்கிற கோயிலை விட இதுக்கு கடை அதிகண்டி லக்ரி. இத ஒண்ணும் படிக்க முடியாது. நான் குடிக்கிறேன், நீ பறிச்சுட்டு பார்க்கலாம். நான் குடிக்கிறேன். கமலா கமலா கமலா, நான் சொல்றத கேளு கமலா. கமலா, நீ இப்படி கலந்து கூடாது. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் நம்பிக்கை எல்லாம் எங்க அண்ணன் சாவோட போயிடுச்சு ரகு. உங்க அண்ணன் சாவுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் கமலா? சீதன பணம் தர்றேன்னு உங்க அப்பா கிட்ட எங்க அண்ணா வாக்குறுதி கொடுத்தாருல்ல. வயல் விளைஞ்சாத்தானே எங்க கைக்கு பணம் வரும். இனிமே வயல் எங்க விளைய போகுது, பணம் எங்க வரப்போகுது, என் ஆசை எங்க? இல்ல கமலா, நான் பணத்துக்கு தாலி கட்ட போறேனா அல்லது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட போறேனான்னு எங்க அப்பாவை பார்த்து கேட்கத்தான் போறேன். நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்க போறதும் இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்காது. ஆனா ஒண்ணு, இத்தனை ஆசையும் என் நெஞ்சில வளர்த்துட்டு நீங்க என்ன கைவிட்டீங்கன்னா சத்தியமா சொல்ற, உங்க கமலாவுக்கு ஆரோ குளமோ தான் கதி. இல்ல கமலா, அப்படி ஒண்ணு நடக்காது. நீ வேணும்னா பாத்துக்கோ, நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது. பயிரும் விளைய போறதில்ல, கல்யாணமும் நடக்க போறதில்ல. கமலா போனா குடும்பமே கொல்ல. கடாவியில
நான் ராமுவ மட்டும்தான் அடிச்சேன். நீ குடும்பத்தையே அடிச்சு உழுக்காட்டுறிய. நான் கொலைகாரனா நீ கொலைகாரனா? வயல் விளைஞ்சாத்தானே எங்க கைக்கு பணம் வரும். இனிமே வயல் எங்க விளைய போகுது, பணம் எங்க வரப்போகுது, என் ஆசை எங்க? கமலா, பயிர் விளையும், உன் கல்யாணம் நடக்கும், எல்லாமே சுபமா முடியும். கடவுளே, இதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டிய. கைதா எதுக்காக? நான் என்ன குத்தம் பண்ணேன்? திருட்டா? என்ன அவங்க அனுமதி இல்லாம அவங்க டிராக்டர் எடுத்துட்டு போனது திருட்டு இல்லையா? சார், நான் என்ன சொல்லுவேன்? ராமுவோட நிலத்தை உழ வேண்டியது உன் கடமைன்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. இருக்கிறது ஒரு மாடு, இன்னொரு மாடு வாங்க பணத்துக்கு நான் எங்க போவேன்? அந்த குறைய நீ என்கிட்ட சொல்ல முடிய அவங்க டிராக்டர் எப்படி எடுத்துட்டு போலாம்? அந்த டிராக்டரை நான் தான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். நீ டிராக்டருக்கு வாடகை வாங்கிக்க. ஒரு குத்து மதிப்பா 50 ரூபா கொடு. 50 ரூபாயா? ஐயோ வேணாம், 30 ரூபா கொடு. நான் தரேன். என்ன சார் நீங்க குடுக்குறீங்க? ராஜாவுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய படிப்பணத்துல 50 கொடுக்கறேன். படிப்பணமா? ஆமா. உன் உழைப்புக்கு கூலி கொடுக்க வேண்டாமா? நீயும் மனுஷன் தானே. கூலி கொடுக்கறது பெருசு இல்ல சார். அத சமயம் தெரிஞ்சு கொடுக்கறாங்க பாருங்க, அவங்கதான் மனுஷனை விட உயர்ந்தவங்க. இந்த பாக்கி 20 ரூபா வேற வாங்கணும் இல்ல, அதுக்கு உதவியா இருக்கும். இனிமே உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நீ என்ன கேட்கணும். டிராக்டர் எங்க இருந்ததோ அங்க கொண்டு போய் விட்டுடு. ஓகே? சரி சார். உன்னை விட்டா எங்கேயாவது போயிடுவேன். நான் தான் வருவேன். நான் வருவேன். உன்னை விட மாட்டேன். நான் தான். தாத்தா தாத்தா, அந்த கொலகார மாமா திட்டினிய இப்ப பாத்தியா? உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலையே. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா அப்படியே உன்னை கட்டி, ஐயோ பொம்பளையா பிறந்துட்டனே, பொம்பளையா பிறந்துட்டனே. பொம்பளையா? நீயா? சில விஷயத்தை சில பேர் சொன்னாதான் நமக்கு தெரியுது. கேலி பண்ணாத ராஜா. ராஜா, 7 குடும்பத்துக்கு இனிமே குறையே இல்ல. நிலம் விளைஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். ஐயோ, இதையெல்லாம் பாக்குறதுக்கு அந்த பாவி ராமுக்கு கொடுத்து வைக்கலையே. அந்த புளிய மரத்து நிலத்தை வாங்காதே வாங்காதேன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா இப்ப மோகினி அவனை அடிச்சுட்டான். ஆமா, யார் அது மோகினி? மோகினிங்கிற அன்னை கூட சொன்னேன். அவதான் புளிய மரத்து மோகினி. பாவாடை கட்டின 16 வயசு பொண்ணு. அழகு அழகு, அப்படிப்பட்ட அழகு. யாரு? மோகனே. யாரு? இது மோகினி. பேரு பத்துமா. எத்தனம்மா? பத்துமா. அவ ஒரு ஏழைய காதலிச்சாளாம். அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலையாம். யாருக்கும் தெரியாம முந்தானிய கழுத்துல சுத்திக்கிட்டு புளிய மரத்துல தொங்கிட்டா. அப்புறம்தான் அவ ஆவியா மாறி அந்த புளிய மரத்து பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன சிரிப்பு? அவ்வளவு டூப்பு. ஐயோ, தப்பு தப்பு, கன்னத்துல போட்டுக்க. இல்லைன்னா அந்த மோகினி வரட்டும். அந்த மோகினி அழகா இருந்தா அவளையே கட்டிக்கிறேன். பிசாசியா? பொம்பளை என்ன வேற யாரு? நான் உயிரோட இருந்தா ஏதாவது ஒரு பிசாசை தான் கட்டிக்க போறேன். ஒன்னம்மா, நீ மட்டும் இந்த டிராக்டரை கொடு, அந்த நிலத்தை உழுதுறேன், அந்த புளியா மரத்தை வெட்டி தள்ளி. மாட்டேன் மாட்டேன், சத்தியமா நான் தர மாட்டேன். ராஜா ராஜா, நீ என் மம்மத நாட்ட இருக்கிற. ரசிக்கிறியா? என் கூடாத. அடி பாவி, பச்சையாவே சொல்றிய. உண்மையத்தானு சொல்றேன். சொன்னா என்னவா? ராஜா, நீ அந்த மரத்தை மட்டும் வெட்டாத, மோகினி கிட்ட மாட்டிக்காத. மோகினியா? இன்னைக்கு ராத்திரி ஆகட்டும் அந்த மரத்தை. நிலைமையை சரியா புரிஞ்சுக்காம பேசுறியே. நம்ம ராமுவ அவன் தான் கொண்டாங்கிறத நான் இன்னும் மறக்கல.
ஆனா எந்த நிலத்தை உழுது பயிரிட்டு அறுவடை செய்து தன்னுடைய தங்க கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும்னு நம்ம ராமு ஆசைப்பட்டானோ அதே நிலத்தை நம்ம ராமுவோட நிலத்தை இவன் உழுதுருக்கானே மரகதம். யாரு உழைச்சாலும் நம்ம கூலி கொடுக்கத்தானே போறோம். அதை இவனுக்கு கொடுத்துருவோமே. காவல் காக்கிற நாய்க்கு சோறு போடுற மாதிரி அவனுக்கும். என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நாய் வந்திருக்கு அதனால. அப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கப்பா. அவனுக்கு கொடுத்துரு. எவன் உழைப்பிலே நம்ம வாழ வேண்டிய தேவையில்லைமா. அவனுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்துரு. விதை வாங்கறதுக்கு பணம் வச்சிருக்கேன். இந்த விவசாய சம்பந்தமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நாளைக்கு நீங்க என் கூட கொஞ்சம் வரணும். அதோட நீங்க இன்னொரு அனுமதி கொடுக்கணும். ஏதோ மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்றாங்களே உங்க நிலம், அதையும் டிராக்டரை வச்சு உழுதுன்னு நினைக்கிறேன். அந்த நிலத்தையா? வேண்டாப்பா. அந்த நிலத்தில் இருக்கிற பிசாசு தானே ராமுவை கொண்டது. ராமுவை நான் தான் கொண்டேன். அது பேய் சுத்துற நிலம். அதுல இறங்குறவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனாலதான் நான் இங்க போறேன். நான் உயிரோட வந்துட்டேன்னா அந்த நிலம் உங்களுக்கு பயன்படட்டும். நான் செத்து தொலைஞ்சிட்டேன்னா இப்படி பெத்தவங்க வயிறெல்லாம் எரியறாப்புல முன்னால நின்று சாபம் வாங்கிட்டு இருக்கனே, எனக்கு அது தண்டனையா இருக்கட்டும்.